சங்க இலக்கியங்கள், திருக்குறள், பாரதியார் கவிதையினை மேற்கோள் காட்டியும் இந்திய துணை ஜனாதிபதி உரையாற்றினார். நம் மரபு என்பது உலக ஒற்றுமையை போற்றுவதாகும். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம் தமிழ் புலவன் கணியன் பூங்குன்றனார் தான் சொன்னார். பல பேர் சொல்வார்கள், மார்க்ஸ் பிறந்த பின்புதான் உலக சகோதரத்துவம் உலகத்திற்கு மானிடத்திற்கு உணர்த்தப்பட்டது என்று சொல்வார்கள். அது உண்மையா என்றால் அதை காட்டிலும் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருக்கிறார், யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் தமிழனுடைய விருந்தோம்பலை உலகெங்கிற்கும் பறைசாற்றி இருக்கிறது. இந்த வரிகளை முதலாக ஐநா சபையில் மைய மண்டபத்தில் நம்முடைய இந்திய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓங்கி ஒலித்தார்கள். அப்பொழுதுதான் உலகம் உணர்ந்து கொண்டது, தமிழன் எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையே தன் உறவினனாக பார்த்திருக்கிறான். அப்படிப்பட்ட பாரம்பரியமான விருந்தோம்பலுக்கு சொந்தக்காரன் என்பதை உலகம் புரிந்து கொண்டது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்றான் திருவள்ளுவர். கல்வியே ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் என்றும், கல்வியை தவிர மற்ற பொன் பொருள் போன்றவை செல்வங்களாக இருந்தாலும் அவை அழியாத செல்வங்கள் என்று சொல்ல முடியாது. மனதிற்குள்ளும் அறிவுக்குள்ளும் இருக்கின்ற கல்விதான் எந்த நேரத்திலும் அழியாத செல்வம் என்பதை திருவள்ளுவர் சொல்கிறார். சிலோன் எஸ்டேட் தொழிலாளர் கல்வி அறக்கட்டளை, சிலோன் எஸ்டேட் ஒர்க்கர்ஸ் எஜுகேஷன் ட்ரஸ்ட் மூலம் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகையை மேம்படுத்த இந்திய அரசு முடிவெடுத்திருக்கிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமையும் மிகுந்த மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இந்த மேம்பாட்டின் உதவித்தொகை பெறும் மாணவர்கள் எண்ணிக்கையும் ஒவ்வொருவருக்கும் வழங்கப்படும் தொகையையும் இது பெருமளவு உயர்த்தி வழங்கப்படும், எண்ணிக்கையும் கூட்டப்படும் என்பதுதான் அந்த மகிழ்ச்சிகரமான செய்தி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர் தான். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்கள். உங்கள் வெற்றி நம்முடைய வெற்றி, உங்கள் சிரமங்கள் நம்முடைய சிரமங்கள். இவை அனைத்திற்கும் நிரந்தரமாக ஒரு தீர்வு காண வேண்டும். உடுக்கை இழந்தவன் கைவோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என்ற குரலுக்கேற்ப நாங்கள் காத்திருக்கவும் இல்லை, தாமதிக்கவும் இல்லை. நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு எப்போதும் முதலில் ஓடி வந்து உதவுகின்ற நிலைப்பாட்டின்படி பாரத பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் டித்வா புயல் இலங்கையை தாக்கிய அதே நாளிலே ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையை தொடங்க உத்தரவிட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சிங்கள தீவனுக்கு ஒரு பாலம் அமைப்போன் என்று சுப்பிரமணிய பாரதி பாடினார். அது இன்றைக்கு உறவு பாலமாக இருக்கிறது. எதிர்காலத்தில் அவன் பாடியதைப் போல ஒரு பாலம் வந்தாலும் நாம் அதை மிகப்பெரிய ஆச்சரியமாக நினைக்க வேண்டியதில்லை. எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே தவிர நான் மட்டும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக ஒருபோதும் தமிழனுடைய பிரார்த்தனையாக இருந்ததில்லை. அனைவரும் நலம் பெற வேண்டும், அனைவரும் மகிழ்ச்சி பெற வேண்டும். ஆங்கிலேயர்களால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட இந்திய வம்சாவளி மக்கள் பல்வேறு துறைகளிலும் இன்று சாதனை படைத்துள்ளமையால் எழும் பெருமித உணர்வையும் இந்திய துணை ஜனாதிபதி பகிர்ந்து கொண்டார். 1800களின் தொடக்கத்தில் பிரிட்டிஷாரால் தோட்ட தொழிலாளர்களாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட இந்திய வம்சாவளியினர் இன்று அரசியல், நீதித்துறை, வர்த்தகம், சுற்றுலா, ஊடகம் என பல துறைகளிலும் முன்னணியில் தங்களுடைய கால் தடத்தை பதித்திருப்பது பெருமையிலும் பெருமையாக இருக்கிறது. உங்களின் முன்னேற்றமும் சமூக உயர்வும் இங்கே உள்ள இந்திய வம்சாவளியினருக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலும் உலகம் முழுவதிலும் உள்ள இந்தியர்களுக்கு பெருமையும் ஊக்கத்தையும் அளிக்கிறது. தமிழ்தாயின் மகனான உங்களுக்கு முன்னேற்றம், வளர்ச்சி என்னை ஒரு தமிழனாக எனக்கு மிகப்பெரிய பெருமையை தந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. திருமணம், கல்வி, வணிகம் என பல துறைகளில் தலைமுறையாக உறவுகளை நீங்கள் இன்றைக்கும் வலுப்படுத்தி வருகிறீர்கள். அது வேரோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பது மகத்தான மனநிறைவை தருகிறது. இந்திய அரசும் இந்திய மக்களும் என்றைக்கும் தங்கள் இதயத்தில் ஒரு நிரந்தரமான இடத்தை உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்று தெரிவிப்பதை நான் என்னுடைய முதற்கடமையாக கருதுகிறேன். இந்திய வீட்டு திட்டத்தின் 3வது கட்டத்தின் கீழ் இலங்கையில் 4000 வீடுகள் நிர்மாணிக்கப்படுவதாகவும் இந்திய துணை ஜனாதிபதி கூறினார். இன்றைக்கு இலங்கை அரசின் வீட்டு வசதி திட்ட முயற்சிகளை
இந்தியா தொடர்ந்து ஆதரித்து வருகிறது. இந்திய வீட்டு வசதி திட்டத்தின் 3ஆம் கட்டம் முழுமையாக நிறைவு பெற்றதை நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று வழங்கப்படும் 145 வீடுகளுடன் சேர்த்து 3ஆம் திட்டத்தின் கீழ் 4000 வீடுகள் பயனாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை மட்டுமல்ல, ஒரு பேரின்பத்தை தருகிறது. இதுவரை இலங்கை மக்களுக்கு சுமார் 50,000 வீடுகளை இந்திய அரசு வழங்கியுள்ளது. மேலும் 10,000 வீடுகள் 4ஆம் கட்டத்தின் மூலம் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட உள்ளது என்பது தேனினும் இனிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன். நுவரெலியாவில் உள்ள சீதையம்மன் ஆலய நிர்மாணத்தில் இந்தியா பங்களிப்பு செய்கின்றமை பல யுகங்களாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலுள்ள வரலாற்று தொடர்பை பறைசாற்றுவதையும் இந்திய துணை ஜனாதிபதி இங்கு நினைவு கூர்ந்தார். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெற்ற மாநில வருகையின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் சீதா அம்மன் கோவிலின் மேம்பாட்டிற்கு ஆதரவு வழங்கப்படும் என்று அறிவித்தார்கள். இது நுவாரெலியா பகுதியின் சுற்றுலா தொடர்புடைய துறைகள் வலுப்பட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு உதவும். சீதா அம்மனினுடைய இடத்தில் கோயிலை எடுத்து கட்டுவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எவ்வளவு யுகமாக இருக்கிற தொடர்பை அது உலகத்திற்கு பறைசாட்டும் என்று சொன்னேன். அத்தகைய மகத்தான உறவு நிச்சயமாக எல்லோருக்கும் தெரிய வேண்டும்.